ಪರಮ ಪ್ರಸಾದವು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೆದ್ದಾರಿಯು ನಡೆಯುವ ನಾವಿಂದು ಸತ್ಯವ ಮನಗಂಡು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೆದ್ದಾರಿಯೇ. கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக இன்றைய இந்த நற்கருணை திருப்பலியில் நாம் தியானிக்கின்ற எங்களை மாற்றும் அன்பானவர்களே, நமக்கு நற்கருணை என்பது அது நமக்கு மாற்றமளிக்கக்கூடியது. கிறிஸ்து தமது உடலையும் ரத்தத்தையும் நமக்கு அறிந்து நம் வார்த்தை மெதுவாக வார்த்தையாக மாற்றுவதற்காக நீ என்னை முன்னாக மாற்றுவாங்க, ஆனால் நீ என்னை மாற்றுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமான இந்த உலகத்திற்கு உங்கள் மனம் புதிக்கப்படுவதாக மாற்றப்படும். நாம் உண்டாகும் மற்றும் பெரும் நற்கருணையால் நாம் சிந்தனைகளை புதுப்பிக்கவும் நம் ஆசைகளை கிறிஸ்துவின் மனப்பான்மையாக நமக்கு கற்றுத்தர வேண்டும். இயேசு சொன்ன மேற்கு மறுபடியும் இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் ஒவ்வொரு திருப்பதிலும் அருளில் ஒரு புதிய பிறப்பை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இத்திருப்பலியில் ஸ்டெல்லா என்பவர்களை ஆர்வப்படுகிறார். கெவின் அவர்களையும் நல்ல ஒரு விமர்சனத்திற்காகவும் படிப்பிற்கு மேலும் அவர்களின் குடும்பத்திற்காக குழந்தைய சிறுக்கு நன்றிபடியாகவும் மேலும் பாதுகாப்புகளே எண்ணங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் இத்தற்பணியில் தொடர்பு கொண்டாகவும் அனைவரும் வருகைப்பாளர்களாக இருந்தனர்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்களுடன் இருப்பதாக. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, மூன்றாவது நாளை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நவநாளிலே அற்புத குழந்தை இயேசு நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தொடர்ந்து வாசம் செய்ய வேண்டும். அவருடைய அற்புதமான இறை சங்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருமரமான நாட்களில் மாதங்களிலும் இருந்து செயலாற்ற வேண்டும். ஆசை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உச்சரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள், கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அற்புத குழந்தை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த புதிய வருடத்தில் நமக்கு அநேக வரங்களை உடைய வேண்டும் என்று சொல்லிப்போம். அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்வதற்கு நினைத்து மனமுறுதி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லா இறைவனிடம் சகோதர சகோதரிகளிடம் நாம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். கருணை கடலாகிய இறைவா, என்றென்றுமுள்ள உம்முடைய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, நம்பிக்கை கொண்டுள்ள ஆன்மாக்களின் நேரொளியாக திகழ்கின்றீ. உலகை உமது மாட்சியால் உமது ஒளி சுடரால் எல்லா மக்களுக்கும் உம்மை வெளிப்படுத்துகிறார். எல்லா மக்களுக்கும் உம்மை வெளிப்படுத்துகிறார்.
ஆட்சி சென்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரோமியன் எழுதிய திருமுகத்திற்கு வாசகம் அதிகாரம் 12 முதலில் சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இறக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டியது கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படிக்கும் படையும் இதிலே நீங்கள் செய்யும் உகந்த உள்ளப்படும் வழிபாடு இந்த உலகத்தின் போற்றிப்படி உலகாதில் மாறாக உங்கள் புதுப்பிக்க என்றும் மற்றும் அடைவதாக அப்பொழுது கடவுள் திருவுள்ளம் இது என்பது தெளிவுகிறது. இது அல்லது எது உகந்தது எதை தெளிவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இறையாளம் பெற்ற என்னும் முறையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களும் எவரும் தம்மை மட்டுமின்றி மதிப்பு கொள்ளாதார் அவருக்கு கடவுள் வரையும் யாதவ் கொடுத்த நம்பிக்கையில் அளவு நேர்ந்த ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொண்டனர். ஒரே உடலில் நம் உறுப்புகள் பலர்ந்தன, அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயல் செய்வதில்லை. அதுபோல நாமும் பல்லாயிரம் சூழலை இருந்திருந்தால் ஒரே உடலாய் இருக்கின்றோம், ஒருவருக்கொருவர் உறுப்புகளாயிருக்கின்றோம். ஆயினும் நமக்கு அழைக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சியற்றவரே அன்புடையாயிருக்கின்றோம். இறைவனுடைய கொடையை நாம் பெற்றிருந்தால் நம் கொண்டிருக்கும் நம்பிக்கையை ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டொன்று கொடையாக பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்பவருக்கு கற்றுக் கொடுப்பதில்லை, ஊக்கம் ஒன்றுவருக்கு ஊக்கம் தருவதில்லை. நாம் தவறு கொண்ட உணர்வும் வேறுவதற்காக கொடுப்பதில்லை. தலைமை ஆக்குவது முழு ஆர்வம் முழு செயலும் இறந்த செயலில் ஈடுபட்டுள்ளவர் முயற்சி உள்ளவர் அவற்றை செய்தாலும் தாம் பெற்ற அருள்முறைகளை பயன்படுத்த வேண்டும். இது ஆண்டவரின் நல்வாக்கு. மலரில் என் உயிரே ஆண்டவரை போற்றிலே, என் முழு உள்ளமே அவரை திரும்ப பேர் எழுதியது. என் உயிரை ஆண்டவரை போற்றிலே, அவருடைய கடைவான செயல்கள் அனைத்தையும் மாறுவார்கள். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாற்றுகின்றார். அவர் உயிரை மடிக்குடையில் நீக்குகின்றார். அவர் உனக்கு தேர்தல் இலக்கத்தையும் மடிமுடி சூட்டுகின்றார். மன்னரே, அவர் உன் வாழ்வானை எல்லாம் கடல் நிறைவு செய்கின்றார். உன் இலங்கை உலகில் இருந்து எனக்கு தேதாய் கூடியிருக்கு. ஆண்டவரின் செயல் நீதியானது, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமையாக வழங்குகின்றார். அல்லது ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
வசனங்கள் 1 முதல் 14 முடிய. பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கேதே. அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீ கடவுளிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலே நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து மறுபடியும், பிறந்தால் எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேமு அவரை நோக்கி, வயதான பெண் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீரால் தூய ஆவியால் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதனால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியதை பற்றி நீ வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய இசையை வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கேதேமு அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீ இஸ்ரவேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உனக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்தவற்றையே தெரிந்தது பற்றியே பேசுகிறோம். நாங்கள் கண்டதை பற்றியே சாப்பிடுவதற்கும் என்னும் எங்கள் சாப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக சொல்கிறேன். மறுபுறகு சாப்பை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சாந்தத்தை பற்றி சொல்லும்போது எப்படி நம்புகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மானிட மகனை எவரும் விண்ணகத்திற்கு ஏறி செல்வதில்லை. பாலைநிலத்தில் மோசேயாலும் பாம்பு உயர்த்தப்பட்ட போது போல மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொண்டும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழியும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொடுத்தார். இது நம் ஆண்டவர் வழங்கும் இன்றைய வாழ்வு தரும் பரிசுத்த நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மகிமை வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, இன்று அற்புதமான ஒரு இறை செய்தியை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இறை செய்தியில் நேற்றைய தினம் நாம் பார்த்தபோது இரண்டாம் நவநாளை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது,
எம்மாவுஸ் என்ற அந்த இரு சீடர்கள் எம்மாவுஸை நோக்கி அவர்கள் பயணிக்கின்ற பொழுது அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையாடல் அற்புதமான உரையாடல், போற்றுதற்குரிய உரையாடல், மகிமை ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற உரையாடலாக இருந்தது. இன்றும் நாம் பார்க்கின்றோம், நிக்கதேம் அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இருக்கிற உரையாடல். முதலில் நிக்கதேம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யூதர்கள் மத்தியில் பரிசேயராக இருந்து கடவுளுடைய வார்த்தையை, கட்டளைகளை கருத்தாய் அறிந்து தெரிந்து ஞானத்தோடு அவர் அறிவிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியராக, ஒரு சீடனாக, ஒரு எல்லோரையும் வழிநடத்துகின்ற அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்ற ஒரு அற்புதமான அந்த ஒரு குடும்பத்தை பரிசேர்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர், நேர்மையான, அறிவில் சிறந்தவர், எல்லாவற்றையும் கற்று தெரிந்தவர். ஆனால் அவரிடம் பார்க்கின்ற ஒரு பண்பு என்னவென்றால், அவர் தன்னை அவர் உயர்த்துவதில்லை, தன்னை அவர் எளிமையாக வெளிப்படுத்துகிறார். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் தெரிந்திருந்தால் போதும், எனக்கு எல்லாமே தெரியும். நான் கொஞ்சம் நல்ல வசதியா இருந்தால் போதும், எனக்கு எல்லாமே இருக்கு. எனக்கு ஒரு படைப்படம் இருக்குது, மனபலம் இருக்குது, புகழ் இருக்குது, அழகு இருக்குது, வயது இருக்குது, இளமை இருக்குது. நான் எப்படி வேணாலும் என்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்று போட்டி கொண்டு வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தியானிக்கிறோம். அவருக்கு இருந்த சில சந்தேகங்கள், அவற்றை நிவர்த்தி செய்கின்ற ஒரே ஒரு நபர் யார் என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டார். விசுவாசத்தின் கருத்தால் அவர் இருக்கிறார். நிக்கதேம் அவர்கள் ஒரு கடின உழைப்பாளி. அவர் கடின உழைப்பாளி மட்டுமல்ல, உண்மையுள்ளவராக காட்சியிருக்கிறார். அந்த பல நேரங்களில் பகல்ல அவருக்கு நேரம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இரவும் பகலும் தன்னை தானே முழுமையாக இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பணி செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எனவே இரவு நேரத்தில் அவருக்கு நன்றாக தெரிகிறது, பகலில் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க முடியாது. எனவே இரவு நேரத்தில் அவரை போய் சந்திக்கிறார். நடுநிலவு கேட்கிறார் சில கேள்விகள். அவருக்கு இருந்த அந்த உள்ளார்ந்த அந்த ஒரு சந்தேகங்கள், அந்த சந்தேகத்தை நாம் நிவர்த்தி செய்கிற பொழுது இன்னும் அதிகமாக கடவுளை போற்ற முடியும், புகழ முடியும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். எனவே அவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உரையாடல் மீண்டுமாக அவரை ஒரு உருமாற்றுகிறது. The transformation takes place when I approach God the Heavenly Father with all my heart, with all my mind and soul, with great love. தாகத்தோடு, ஏக்கத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூய்மையான உள்ளத்தோடு நான் சந்திக்கிற பொழுது, அவரோடு என் உரையாடலை பேசுகிற பொழுது, கேள்விகளை கேட்கிற பொழுது, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காண்பதை நாம் உணர்கின்றோம்.
இன்றைய காலகட்டத்தில் நம்மை சுற்றி வாழ்கின்ற நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, என்னை சந்திக்க வருகின்ற சகோதரர்களுக்கு, மனிதர்களுக்கு, சமுதாயத்திற்கு, பிறமற்ற சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களை என்னால் கண்டுணர முடிகிறதா? First and foremost, what we need is availability. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நடுகிறவர்களோ இயேசுவை சந்திக்க வருகின்ற அந்த நிக்கதேமு அவருடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்பவராகவும், கடவுள் எந்த ஒரு ஆண்டவராக இயேசு எந்த ஒரு எதிர்மறையான ஒரு சூழலை ஏற்படுத்தாமல் அன்போடு பாசத்தோடு அரவணைப்போடு அவர் கற்றுத் தருகிறார். அந்த உரையாடல் உடலை சார்ந்தது மட்டுமல்ல, உள்ளத்தை சார்ந்ததாக, வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்வதற்காக மனிதனுடைய புனிதத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீ கடவுளின் பிள்ளை, கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை செய்கிற பொழுது the transformation will take place when you fulfill the God's will, the God's promises which you have received through baptism, through first Holy Communion, through both sacraments, so on, matrimony, holy order, whatever. All these helps, supports for each one of us to transform ourselves and reflect the God's image to our fellow brethren. ஆண்டவராகிய கடவுளுடைய அந்த அற்புதமான இறை செயலை நாம் அனுபவிக்கின்ற பொழுது, அனுபவிக்க வேண்டும் என்றால் அவரை அடிக்கடி சந்திக்க வேண்டும். அடிக்கடி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறது மட்டும் கேள்வியை நம்ம அந்த கேள்விகள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் கேள்வி உங்ககிட்ட கேட்பாங்க, பெற்றோர்கள் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு, நம்மளால பதில் சொல்ல முடியாது, நமக்கு இமேஜினே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க கேள்வி கேட்பாங்க. எனவே இங்கே பார்க்கப்படுவது அவர் தன்னை தானே முழுமையாக அவர் எளிமை வடிவம் கொண்டு அங்கே அந்த உரையாடல் ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே ஒரு மனிதன் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், பிறந்தவன் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது எப்படி முடியும்? ஆண்டவரே, ஒரு மனிதன் பிறந்து 70, 50 வயசு, 40 வயசு, 30 வயசு ஆன பிறகு திரும்பவும் எப்படி அவர் பிறக்க முடியும் என்பது அவருடைய கேள்வி இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கின்றார், அவர் சொல்றது வார்த்தை, மாம்சத்தினால் பிறப்பவர் ஆவியானவரால் பிறப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தூய ஆவியினால் பிறப்பது மாம்சத்தினால் பிறப்பதற்கும் அந்த இடைப்பட்ட ஏற்பாடுகளை அவர் அழகாக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். எங்கே அதைதான் அதற்காக தான் அவர் சொல்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு, காற்று வருகிறதை நாம் பார்க்க முடியாது. ஆனால் காற்று வருகிற பொழுது அந்த ஓசையை மட்டும் எல்லாரும் கேட்க முடிகிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து போகிறது என்று நம்மால் யாரும் கணிக்க முடியாது. எனவே அந்த விசுவாச வாழ்வினால் அந்த ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வளர வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபட நமக்கு காட்டுகின்றார். So the heavenly things and earthly things are so important. விண்ணகத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு அருள் வரங்களும் மண்டலத்தில் அது வளர வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், புனிதத்தை காண வேண்டும். அந்த புனிதத்துவத்தை காண்பதற்காக நீங்களும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மாசமாலையாவே ஊற்றவேண்டுமே, மாசமாலையாவே
ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை நான் காலத்தோடு காத்திருக்கின்றேன். ஊற்றுமையா உன் வல்லமையை நான் காலத்தோடு காத்திருக்கின்றேன். மாம்சமாலை நாமமேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உன் வல்லமையை நான் காலத்தோடு காத்திருக்கின்றேன். ஊற்றுமையா உன் வல்லமையை நான் காலத்தோடு காத்திருக்கின்றேன். நிக்கேதேவுக்கு தாகம் இருந்தது, ஏக்கம் இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது. எதில்? அவருடைய ஆர்வம், ஆசை எல்லாம் இறைவாக்கு உரைக்கின்ற பணியில், நற்செய்தியின் பணியில், நற்செய்தியை அறிவிப்பவராக கடவுளின் கட்டளைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக அவர் காட்சியிருக்கிறார். எனவே அவருடைய தாகம், ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாம் அவற்றை சார்ந்தான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, if you need, if I want to have that transformation as a human being, எனக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்மில் நாமே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். I need to surrender myself to God, your mighty. Oh, to Jesus, I surrender all to Thee, my Savior. I surrender all. I surrender all to Thee, my Savior. I surrender all to Jesus. I surrender, Lord. I want to follow Thee. Loose my life that I may save it through the cross, the victory. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அங்கே 100 மடங்காக அற்புதங்கள், அதிசயங்கள் கண்டிப்பாக நிக்கேதேவுடைய வாழ்க்கையில் நாம் அன்புக்குரியவர்களே. எனவே பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் மனத்தாட்சியும் கொண்டிருக்கிறவர், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. எனவே அவரோடு இணைந்து என்னுடைய ஜெபம் கலக்கமில்லாமல் விசுவாசத்திலே with a pure heart, with a clean heart, when I approach God, I feel the presence and the God
who gives me the abundance of blessings and grace. என்னால் உணர முடிகிறது. I'm able to taste the glory and the love and the forgiveness of God in my life. எனவே அன்றைக்கு நம்ம உணர்ந்த வாழ்க்கையில் செல்கிற பொழுது, பாடுகிற பொழுது, மக்களை சந்திக்கின்ற பொழுது, குடும்பங்களை சந்திக்கின்ற பொழுது, இறை நற்செய்தியை உள்ளார்ந்த இதயத்தோடு, அன்போடு, பாசத்தோடு நாம் விதைக்க வேண்டும். நீங்கள் விதைக்கின்ற விதை உங்களுடைய விதை. இந்த விதையானது விருட்சமடைந்து பருகி பெருகி 80-100 மடங்காக வளர்கிறது. 50 இல்லை, 80-100 மடங்காக வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு நல்ல விதையை உருவாடுவார்கள். பாறைகளில் விதைக்கப்பட்ட பெற்றோர்கள் நீங்கள் அல்ல. முச்செடியில் போடப்பட்ட விதைகள் அல்ல. நீங்கள் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகள், வழியோரமாக போடப்பட்ட விதைகள் அல்ல. எந்த ஒரு கனிகள் நல்ல விதையாக இருந்தால் நல்ல கனிகளை கொடுக்கும் என்பார்கள். அதுபோல அன்புக்குரியவர்களே, உங்களுடைய இந்த மனித வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை, இது பருகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அன்பினால், சமாதானத்தினால், ஒற்றுமையினால், மகிழ்ச்சியினால். எனவே தொடர்ந்து நாம் கொடுப்போம், செல்லிப்போம். இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமென். அன்பு சகோதரரே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்புக்கொடுக்கிற உன்னதமான பலி எல்லா வல்லமையும் இறைவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட செய்யுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பு விழாவில் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்ற காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும்.
இவை எங்களுக்கு உண்மையின் வழியை வெளிப்படுத்தி விண்ணக வாழ்வை உறுதிப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயல்பாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதிய சிலுவையில் மீட்பு அடைக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்கிறார். நிறை புகழ்ச்சியும் ஏற்புடைய கொடையாகும் மாசற்ற சிறப்பறியாகும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வழக்கத்துக்கு உரிய இந்த மாய்வருடை நீயே உம் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீ. அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு துணை எம்புக்குரிய அடையாளத்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விலகத்திலும் மலரத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுவதை உதயோர்பன் ஆடுகின்றன. வானதூதர்களின் அடிகள் அனைத்தும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஆர்வரித்து பாடுவதாவது.
செல்லப்படும்
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைக்கும் பொழுது வாழ்வு தர்மம் மத்தியில் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னில் உமக்கு மொழியினுடைய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பகுவிடங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவுகள் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸரோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றெழும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமானார். கடவுளின் கண்டு தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஆகிய புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ள தகுதி பெற்று ஒரு திருமகனை கிறிஸ்து வழியாக கொண்டே மரங்கள் உம்மை தாழ்மையாய் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நாம் செய்கின்ற பணியிடங்களிலும் நிறைவாக வர வேண்டும் என்று சொல்லிப்போம். விண்ணுலகில் இருக்கிற ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை நாங்கள் பாவத்திற்கு எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலந்து நலமாயிருக்குமாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை விட்டு
தேவத்தில் உன் திருத்துதலுக்கு முடிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி, ஒற்றுமை, சமாதானம் என்றும் அடிக்கடித்து உணர்கிறார்கள் என்றென்று பாடி ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் நிறைந்து மகிழ்ந்திருப்பதாக. அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். ஒருவருக்கும் பாவங்களை போக்கும் இறைவன் கிறிஸ்துவே, இதோ இறைவனின் சகோதரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற உன்னத கடவுள் இவன். நம் பாவங்களை மன்னித்து நம் இதயத்தையும் நெருக்கமான நம்முடைய இறை பிரசனத்தை நாமும் இவருடைய அற்புதமான இறையின் திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, எங்கள் இறைவா, மறைநிகழ்வின் செயலால் எங்கள் தீய பழக்கங்களை அகற்று பணிவுடன் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நேர்மையான விருப்பங்கள் நிறைவேறுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்பு குழந்தை இயேசுவை நோக்கி மூன்றாவது நாள் நவநாளிலே சிறப்பாக பக்தியோடு நாம் செபிப்போம். என் மக்களுடன் இருப்பதே என் மகிழ்ச்சி என்கிறார் நம் ஆண்டவர் இறைவன் இயேசு. மக்களுக்கு ஒரு நல்ல நண்பராக, அவர்களது தேவைகளில் துணையாக வாழ்ந்தார். அவரில் நம்பிக்கை கொண்ட அனைவரையும் குணமாக்கி ஆன்ம மருத்துவராக விளங்கினார். இங்கே குழந்தையின் திருவுருவத்தில் நம் அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஆவலுடன் காத்திருக்கிறார். என்னை நீ அதிகம் மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்கிறார் குழந்தை இயேசு. செபிப்போமாக. ஓ தூய குழந்தை இயேசுவே, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வார்த்தையான மாமிசமாகி அருள் நிறைந்த மரியே வாழ்க. வார்த்தையானது மாமிசமாகி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ குழந்தை இயேசுவே, ஓ குழந்தை இயேசுவே, ஓ குழந்தை இயேசுவே, ஒரு சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு குழந்தை இயேசுவே, எங்களை வாழ்த்தி வதைக்கும்
கழிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, ஏழையே கொடுத்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் உலகாக இறைமகன் இயேசு உங்களை என்றும் காப்பாராக, உங்களுடன் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆதரிப்பாராக, உங்கள் முன் சென்று உங்களுக்கு வழிகாட்டுவாராக, உங்களை பின்தொடர்ந்து பாதுகாப்பாராக. தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் ஆட்சி செய்கிற எல்லா இறைவனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேற்று. Oh